மணக்க மணக்க ஆவி பறக்க பறக்க சுட சுட கார்த்திகை தீப கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இன்னைக்கு பச்சரிசி மாவு 4 கப் எடுத்துக்கோங்க. வெல்லம், சர்க்கரை உங்கள் தேவைக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேங்காய் 1 துருக்கி வச்சுருக்கேன். பருப்பு 1 கப் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். சுக்கு பொடி 1 ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூடவே வாசனைக்காக திரளி இலை 4 இலை சேர்த்துக்கோங்க. மேலே இட்லி தட்டு வச்சுக்கோங்க. மாவு கூட நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வெல்லம், தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா கோட்டாகி வரணும். அந்த மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காம தாராளமாக நல்லா கைவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்சுன்னா நீங்கள் சப்பாத்தி பதத்துக்கு எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக ருசியாக இருக்கும். வறுத்த மாவுனா மட்டும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. பச்சை மாவு, வறுக்காத்த மாவுனா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். திரளி இலை தான் கொழுக்கட்டைக்கு ஃபேமஸே. இன்றைக்கி நான் இதை 3 வெரைட்டியாக பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு திரளி இலையில் இந்த மாதிரி 3 உருண்டை வச்சு கெட்டி அழகாக காமிச்சிருக்கேன். அடுத்து பலா மரத்தில் உள்ள இலை, அதுலேயும் நம்ம பண்ணலாம். அடுத்து பனை ஓலையில் நான் இன்றைக்கி இதை மாதிரி உதிரியாக அழகாக மடித்து காட்டுறேன். எனக்கு பனை ஓலை வரல, அதனால் எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன். அவங்க அழகாக மடித்து காமிக்கிறாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி. இதோட டீட்டெயில்டு ரெசிபி வேணும்னா லாங் வீடியோவாட்டு நம்ம போன வருஷம் போட்டிருக்க வீடியோவை செக் பண்ணுங்கள். மேலே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் 1/2 மணி நேரம் வேக வச்சுருங்க. இந்த மாதிரி ருசியாக சுலபமாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து கார்த்திகை தீபத்தை சந்தோஷமாக குடும்பத்தோடு கொண்டாடுங்க. எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.